நான் சில சமயம் சிந்திக்கிறேன், இந்த சிகரெட் அல்லது பீடி எனக்கு எந்த சேதத்தை விளைவிக்கும்? இதுவே எனக்கு ஸ்ட்ரோக்கை வரவழைத்து என்னையும் என் குடும்பத்தையும் பாரமாக்குமோ? இல்லை இது நுரையீரலில் கேன்சர் வர காரணமாகுமோ? இல்லை இது வாயில் கேன்சர் அல்லது இருதய நோய் அல்லது எம்பசிமாவை வரவழைக்குமோ? அடுத்த முறை நீங்கள் சிகரெட் அல்லது பீடியை புகைக்க நினைத்தால் இதனை புகைப்பதனால் என்னவாகும் என்று உங்களை நீங்களே கேட்டுக் கொள்ளுங்கள். புகைப்பிடிப்பதை இன்றை நிறுத்துங்கள். உதவிக்கு அழைக்கவும் 1800112356 அல்லது 0112299017 மிஸ்டு கால் கொடுக்கவும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கன்சம்ப்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ் இஸ் அகைன்ஸ்ட் லா அண்ட் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். போதைப் பொருள் உபயோகிப்பது சட்டப்படி குற்றமாகும் மற்றும் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். வணக்கம் சார், உங்களை எதிர்பார்த்து தான் காத்துக்கிட்டு இருந்தேன். இது என்னுடைய வைஃப் ஜானகி. வணக்கங்க. சின்ன எங்க நாராயண் சார்? இங்கதான் இங்கே விளையாடிட்டு இருந்தா. அதோ வரானே. பாப்பா நிறைய பேர் இந்த அனாதை குழந்தைங்க கூட சேர்ந்து பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக பேரண்ட்ஸ் அவங்க பசங்களை கூட்டிக்கிட்டு இங்க வருவாங்க. அவங்கள பார்த்து சின்ன ரொம்பவே வருத்தப்படுவான். அவனுக்கும் இந்த மாதிரி அப்பா அம்மா இருந்தா ரொம்ப நல்லா இருக்குமேன்னு ஆசைப்படுவான். அவனுடைய ஆசை இன்னைக்கு நிறைவேற போகுது. ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப நன்றியும் கூட. அவன் பிறந்ததே எங்களுக்காக தான் போல. ஆமா, அதனாலதான் அந்த கடவுள் எங்களுக்கு குழந்தைய கொடுக்கல. ஆமாங்க, எல்லாம் இறைவன் செயல். அப்ப எனக்கு இதோ எல்லாம் உனக்குதான், எடுத்துக்கோப்பா. ஹலோ ஹலோ ஹலோ. ஹா, ஜனகி, ஜனகி என்னாச்சு? ஜனகி, ஜனகி எழுந்துருமா. என்னம்மா என்னாச்சு உனக்கு? என்ன பாரு, என்ன பாரு, என்ன பாரு, என்ன பாரு. என்னம்மா என்னாச்சு? என்னாச்சு தெரியல. பாரு ஜனகி, எந்திரி எந்திரிமா. ஹாஸ்பிட்டல் போலாம், எந்திரி. ஐயா நான் கிளம்புறேன். பாத்துக்கோங்க. நான் பாத்துக்கிறேன். நீங்க பார்த்து வண்டி வண்டி பார்த்து நீங்க பாத்துக்கோங்க. சின்ன பாத்துக்கோங்க. டிரைவர் வண்டி எடு. நான் கொஞ்ச நாளாவே பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ சரியா சாப்பிட மாட்டேங்கிற, சரியா தூங்கவும் மாட்டேங்கிற. என்ன பாச்சு உனக்கு? எனக்கு அம்மா அப்பா வேணும் மாஸ்டர். அம்மா
அப்பாக்கு இப்போ உடம்பு எப்படி இருக்கு தெரிஞ்சுதா உங்களுக்கு? நிறைய முறை நானும் கால் பண்ணிட்டப்பா, ஆனா சேகர் போன் எடுக்கவே இல்லை. இதுக்காக நீ இப்படி வருத்தமா இருக்கிறது எனக்கு பிடிக்கல கண்ணா. ஹலோ சார், நான் ஈவெண்ட் மேனேஜர் ரோகன் பேசுகிறேன். ரோகன் சொல்லுங்க, எங்க இருக்கிறீங்க? சார், நான் உங்கள் வீட்டுக்கு வெளியே தான் நிற்கிறேன். அப்படியா? உள்ள வாங்க சார். ஓகே சார். ஹாய், வாங்க உட்காருங்க. தேங்க்யூ சார். சாங் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு தடவை கேட்டுட்டீங்கன்னா. கரண், இதை வரேன்ப்பா. சார், இந்த இயர்ஃபோனை வச்சுக்கோங்க. 1 minute சார். கேளுங்க சார். ஹாய் சார். கரண், உன் ப்ரீ வெட்டிங் சாங் வந்துடுச்சு. நீயே கேட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. ஃபேண்டாஸ்டிக் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். சாங்ல ஃபீல் இருக்கு. ஹூ இஸ் த கம்போசர்? ஒரு புது பையன் சார். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. வாட் அபவுட் லொகேஷன்ஸ்? ஒரு நிமிஷம் சார். ராஜஸ்தான்? எஸ் சார். நியர்பை பாகிஸ்தான் பார்டர் சார். இந்த பாட்டில் இருக்கிற கரெக்டான ஃபீலை கேரி பண்ணணும்னா ராஜஸ்தான் கரெக்டாக இருக்கும். நல்லது, ஓகே.
குட் மார்னிங். சோட்டோ போய் அந்த சாமான் இந்த கார் ரெடி? சார் ரெடி ஆயிடுச்சு சார். வண்டி ரெடியாக இருக்குது சார். வண்டியோட இன்சூரன்ஸு ஆர்சி புக்கு எல்லாம் டேஷ்போர்டில் உள்ளே இருக்குது சார். ஒருவேளை நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும்னா வண்டியிலேயே எல்லா பொருட்களும் உள்ளே இருக்குது சார். நீங்கள் வழியிலையும் ரெஸ்ட் எடுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். ஹேவ் அ சேஃப் ஜர்னி. ஏதாவது பேசிட்டே வரலாம்ல வர்ஷாலி? ஐ நோ யுவர் பெயின். உன் படிப்புக்கு இந்த கல்யாணம் எந்த விதத்திலும் தடையா இருக்காது. ஐ ப்ராமிஸ் யூ. உன் எண்ணங்களுக்கு நான் இடையூறா இருக்க மாட்டேன். உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இருக்கலாம். அதுக்கு மேல உன்னுடைய கோல்ஸ், ட்ரீம்ஸ் எல்லாத்துக்கும் நான் துணையா இருப்பேன். இதுக்கு மேல நீ என்கிட்ட பேசாம இருந்தனா எனக்கு ஏதோ கில்ட்டியா இருக்கு வர்ஷாலி. எனக்கு தலை ரொம்ப வலிக்குது. எங்கேயாவது நிறுத்துங்க, டீ குடிச்சிட்டு போலாம். என்கிட்ட நீ பேசுறது இதான் முதல் தடவை தெரியுமா? ஹலோ அம்மா. போய் சேர்ந்துட்டீங்களாப்பா ஜெய்சில்மேருக்கு? இன்னும் 2-3 hours ஆகும்மா. ஏன் இப்படி ஜெய்சல்மேருக்கு ஃப்ளை ஆயிருக்கலாமே? ஜோத்பூர்ல இருந்து பை ரோட் தேவையா உனக்கு? அம்மா அது வந்து விஷாலிக்கு ஹஸ்பண்ட் மாதிரி இல்லாம முதல்ல ஃப்ரெண்டா ரொம்ப நெருக்கமா இருக்கணும்னு பாக்குறேன். சரி, விஷாலி பத்ரம். அம்மா நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. விஷாலியை நான் நல்லபடியா பாத்துக்கிறேன். தேங்க்ஸ். மாமா ஒரு பொண்ணு சாமியா இருக்கா? வா தனியாவா இருக்கா? பொண்ணு சவுத்துல இருந்து வர மாதிரி தெரியுது. என்னன்னு போய் கேளு போ. என்னடா டேய் கேள்றா. வருவாளாமா? சூட கச்சோரி ஊட்டி விடுவேன்னு சொல்லு. ரொம்ப நல்லா இருக்கும். பொண்ணு இங்க ஒரு நிமிஷம் வரியா? இங்க வரியா என்ன? ஆமா டைமுக்கு டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறீங்களா நீங்க? பாரு இந்த பொண்ணு கோவம் வந்துருச்சா? என்ன பண்ற நீ? இவள மா நான் உன்னை அப்புறமா கூப்பிடுறேன். என்ன பண்ற? வாடா குர்ராடா. விட மாட்டேன்.
ஹே இட்ஸ் ஓகே. ஹே வர்ஷாலி, என்னது சின்ன குழந்தை மாதிரி? பூவே பெண் வாசம் காற்றில் வீச என் மானம் முந்தன் மானம் கேட்கிறதே. ஓ சகியே சகியே என்னை தாக்கி போனாய், என் ஜீவன் உன்னை தேடுதே. ஓ பூவே பெண் பூக்கள் உந்தன் கண்கள் வெண்ணிலா வெளிச்சம் தோன்றிடுதே. ஓ சகியே சகியே இந்த மாயவலை தேகத்தின் வேகம் கூடுதே. அழகான மேகம் அசைந்தாடினாலே மனமெங்கும் மின்னல் மழை தூவுதே. ஓ பூவே பெண் வாசம் காற்றில் வீச என் மானம் உந்தன் மானம் கேட்கிறதே. ஓ சகியே சகியே என்னை தாக்கி போனாய், என் ஜீவன் உன்னை தேடுதே. நான் கூற உன்மேல் நானும் காதல் கொள்ள சுத்தமாய் மாறி போனேன் நான். ஓர் ஜென்மம் போதாதென்பேன் உந்தன் அழகை போற்றி பாட வார்த்தைகளே இன்றி தேடும் நான். சந்தோஷ காலம் இனி என் வாழ்வில் நானும் அவள் பாதம் ஏந்த பிறந்தேனே நான். பூவே பெண் வாசம் காற்றில் வீச என் மானம் முந்தன் மானம் கேட்கிறதே. ஓ சகியே சகியே என்னை தாக்கி போனாய், என் ஜீவன் உன்னை தேடுதே. ஓ பூவே பெண் பூக்கள் உந்தன் கண்கள் வெண்ணிலா வெளிச்சம் தோன்றிடுதே. ஓ சகியே சகியே இந்த மாயவலை தேகத்தின் வேகம் கூடுதே. There's no network, Karan. வெளியே போய் ட்ரை பண்ணு. அங்க. Yeah, we'll try. Excuse me, sir. Snacks and water bottle, sir. Okay, I will take care of it.
கொஞ்சம் வண்டியை நிறுத்து. ஓகே. ஹாய். Varshali, what happened? அதோ அவங்கள பாத்தியா? Every day they walk 5 kilometers in the hot sun to fetch drinking water. Ama, it's true. Hundreds of villages are facing same issues in Rajasthan. எனக்கு அவங்கள பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு கரண். ஆனா என்ன பண்றது? பயப்படாத வர்ஷாலி. அவன் எவனும் சைக்கோ மாதிரி இருக்கான், பைத்தியக்கார பையன். நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது ப்ளீஸ். வர்ஷாலி, டோன்ட் பி டென்ஸ்ட். நான் இருக்கேன்ல. எனக்கு பயமா இருக்கு கரண். We have to go back. We have to.
பக்கம் எப்படி போறதுன்னு மேப்ல பாரு. கரண், டினோட்க்கு யூ டர்ன் காமிக்குது. What the fuck? மறுபடியும் வருவான் கரண். வரட்டும். இந்த தடவை என் கார்ல அடிபட்டு நசுங்கி சாவான். வர்ஷாலி, நீ பயப்படாத. நீ உள்ளே உட்காந்துரு. சார், இது என்னோட தவறு தான். நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் லீவ் அஸ். ப்ளீஸ் சார் 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 ப்ளீஸ் சார், ப்ளீஸ் லீவ் அஸ் சார். ப்ளீஸ் சார், என்னோட தப்பு தான். ப்ளீஸ் லீவ் அஸ் சார். சார் சார் ப்ளீஸ் சார். சார் சார் ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார்.
சரணை இப்பதான் காதலிக்க ஆரம்பிச்சிருக்க. இப்படி ஒவ்வொரு விரலையா வெட்டிக்கிட்டு இருந்தா அதை உன்னால தாங்க முடியாது விஷாலி. என்ன அப்படி ஆச்சரியமா பாக்குற? உங்க 2 பேரை பத்தி எனக்கு எப்படி தெரியும்னு யோசிக்கிறியா? நம்ம 2 பேரும் உட்கார்ந்து நிதானமா பேசுவோம். அங்க உன் ஃபியான்சே வலியில துடிச்சிட்டு இருக்கான். He needs first aid. நீ அழுதா என்னால தாங்க முடியாது விஷாலி. வெளியில வா. அங்க போய் உட்காரு. எனக்கு பிடிக்கவே இல்லை. புரியுதா உனக்கு? நீ சிரிக்கிறத பார்க்கணும்னு பேசுறத கேட்கணும்னு ஆசைப்படுறேன். என்னாச்சு? என்ன கூப்பிட்டுருக்க? அவன் யாருன்னு எனக்கு ஒன்றும் புரியல. பட் ஐ திங்க் ஸோ அவன் இந்த ஊருக்காரனும் கிடையாது.
உன்னை இங்க கட்டி போட்டுட்டு அவ கூட அங்க ஜாலியா டீ குடிச்சிட்டு இருக்கான்னா நமக்கு தெரியாத கதை வேற ஏதோ ஒன்று இருக்கு. நான் உங்களை இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஐஸ்வர்யா ராயை கூட நான் முன்னாடி பார்த்ததில்ல, ஆனா அவங்க பேர் ஐஸ்வர்யா ராய்னு எனக்கு தெரியும். அவங்க மிஸ் வேர்ல்ட். என் பார்வையில் நீயும் அப்படிதான். விஷாலி, இப்ப கரனோட உயிர் உன் கையில தான் இருக்கு. இங்க நடக்கிற விஷயம் 3வது நபருக்கு தெரிய நான் விரும்பல. உன் நல்லதுக்காக தான் சொல்றேன், புரிஞ்சுக்கோ. டேய், நீ இங்கே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். சார், லைட்டர் இருக்கா? நீங்க இந்த ரோட்ல எப்படி? இந்த ரோடு டூரிஸ்டுக்கு சேஃப் கிடையாது. நாங்க தப்பா அந்த ரூட்டுக்கு வந்துட்டோம். கிளம்பலான் இருக்கும் போது தான் நீங்க வந்தீங்க. நாங்க இப்போ கிளம்பிடுவோம். எப்படி சார் கிளம்ப போறீங்க? டயர் வேற பஞ்சர் ஆயிருக்கு. அதான் மேடமும் டென்ஷனா இருக்காங்க. ஏதாவது உதவி தேவைப்படுதுன்னா சொல்லுங்க சார். தேவையில்லைங்க, நீங்க கிளம்புங்க, நாங்க பாத்துக்கிறோம். மறுபடியும் சொல்றேன் சார், இந்த ரோடு டூரிஸ்டுக்கு சேஃப் கிடையாது. சரி விடுங்க, 10 நிமிஷத்துல டயரை மாத்தி கொடுத்துட்றேன். பாய், நில்லுங்க, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கிளம்புங்க. நீங்க உட்காருங்க சார். ஜனங்களுக்கு உதவி பண்றது என்னோட கடமை சார். 10 நிமிஷத்துல மாத்திடுறேன், உட்காருங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? இப்ப நீங்க பாகிஸ்தான் பார்டர்ல இருக்கீங்க. சவுத்ல எங்க இருந்து வரீங்க சார்? சென்னையில இருந்து. ஓ அப்படியா? ஏங்க மேடம், நான் இந்த வீலை சேஞ்ச் பண்ணதுக்குள்ள எனக்கு கொஞ்சம் குடிக்க டீ போடுங்களேன். உங்களுக்கு தமிழ் தெரியுமா? லாக்டவுன்ல 1 மாசம் உங்க ஊர்லயே மாட்டிக்கிட்டேன் சார். அங்கதான் கொஞ்சம் தமிழ் பேச கத்துக்கிட்டேன். அடச்சே,
பயப்படாதம்மா, நான் பார்த்துக்கிறேன். மேடம், டீ ரொம்ப நல்லா இருக்கு. சார், இந்த கூகுள் மேப்லாம் நம்பாதீங்க, உங்களை பைத்தியக்காரன் ஆக்கி விட்டுரும். பாதி இடத்துல நெட்வொர்க்கே இருக்காது சார். நான் வண்டியில இருந்து மேப் கொண்டு வந்து தரேன், அதை பார்த்துக்கிட்டு நீங்க அப்படியே போயிடுங்க. என்ன? சரி. தேங்க்யூ பையா, தேங்க்யூ so much. ஹலோ மேடம், எங்க போறீங்க? ஐயோ பையா,
இப்போ வரைக்கும் வரலன்னா விஷாலி திரும்ப வருவான்ற நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்கு. இப்போ நீ எப்படி தப்பிக்கணும்னு யோசி பிரதர். விஷாலி, நான் உன்கிட்ட மறுபடியும் சொல்றேன், உன் முகத்துல சிரிப்பை மட்டும்தான் பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன். உயிரை பணயமா வச்சு விஷாலியை காப்பாத்திருக்கான். உனக்கு தெரியாதுதா, விஷாலி வேதனையில இருக்கா போல. அவ காயத்துக்கு கட்டு போட்டு கவலைப்படுற அளவுக்கு வேதனை விஷாலி கண்ணிலேயே தெரியுது. நீ மோசம் போயிட்டியோ என்னமோ கரண், நீ மோசம் போயிட்டியோ என்னமோ. நீங்க யார ஏன் இப்படிலாம் பண்றீங்கன்னு நான் கேட்க மாட்டேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருப்பேன். கரணை எதுவும் பண்ண வேண்டாம் ப்ளீஸ். உன்கிட்ட நான் முன்னாடியே சொன்னேன், உன் கூட கழிக்கிற சில மணி நேரங்களை நான் வாழ்க்கையில எப்பவும் மறக்க மாட்டேன். நீ, உன் முகத்தில் சிரிப்பு, உன்னோட பேச்சு, அது எப்பவும் எனக்குள்ள மெமரியா இருக்கும்.
கிளப் சாண்ட்விச் எனக்கு பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உன்னை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும், உனக்கு பிடிச்ச மியூசிக் உட்பட. இளையராஜா மியூசிக்னா உனக்கு உயிர். ஆனா சேட் சாங்ஸ் இல்ல. இந்த சாங்கை உனக்காக வைக்கல. என்ன பார்த்துட்டு இருக்க? சாப்பிடு. அந்த பொண்ணு யாரு? எப்படி இருப்பா? அவளை நான் கம்மியா தான் பார்த்துருக்கேன். அதனாலதான் என்னவோ அவ முகம் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஆனா உன்னை பார்க்கும் போதெல்லாம் அந்த பொண்ணு என் கண்ணு முன்னாடி தெரியுறா. நீ சிரிக்கும் போது பேசும்போது அவ என் கூட சிரிச்சுட்டே பேசுற மாதிரி இருக்கும். Good morning. Sit down. பசங்களா, நேத்து நம்ம 2 letter words பத்தி படிச்சோம். Today we are going to learn about 3 letter words. Okay? Okay. AND and ADD add BED bed BEEB BAT bat CAT cat COW cow CUP cup. ஹாய் சார், Hi. நாங்க யூடியூப் சேனல்ல இருந்து உங்க இன்டர்வியூக்காக வந்திருக்கோம். ஓகே, உட்காருங்க. தேங்க் யூ சார். சார், இந்த சிட்டில இவ்வளவு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கும்போது இந்த பசங்களுக்கு இந்த பிரிட்ஜுக்கு கீழே பாடம் எடுக்கிறது என்ன அவசியம்? இந்த பசங்களோட பேரண்ட்ஸ் டிராஃபிக் சிக்னல்ல பொம்மைங்களை வித்து ரோட் சைடுல வாழ்றவங்க. இவங்களையும் அதுல இன்வால்வ் பண்ணிடுவாங்க. இந்த பசங்களை படிக்க வைக்கணுங்கிற உத்தேசம் உங்க பேரண்ட்ஸ்க்கு இருக்காது. படிக்கணுங்கிற ஆசை இவங்களுக்கும் இருக்காது. எஜுகேஷன் இஸ் த மூவ்மெண்ட் ஃப்ரம் டார்க்கஸ்ட் டு லைட். இது ஒரு பெரியவர் சொன்ன விஷயம். எனக்கு இருக்கிற லெஷர் டைம்ல நான் பண்ற ஒரு சின்ன வேலை இது. தட்ஸ் இட். என்ன பசங்களா, உங்க சார் இன்னைக்கு வரலையா? Today I teach 4 letters word, okay? அக்கா ரொம்ப அழகா இருக்காங்கல்ல? ஆமா. ALSO also. ARMY army. AUNT aunt. BABY baby. BACK back.
BANK பேங்க். BATH. ஹாய். ஹாய். வார்த்தையே என் வாழ்க்கையே சொல்வாயா கொள்வாயா என் சுவாசத்தின் உயிர் மூச்சும் நீ மீள்வேனா வாழ்வேனா நீ எந்தன் வாழ்க்கையில் நிறம் தோன்றும் வானவில் என்னுயிர் காதலி உன் வார்த்தையே என் வாழ்க்கையே சொல்வாயா கொள்வாயா என் சுவாசத்தின் உயிர் மூச்சும் நீ மீள்வேனா வாழ்வேனா. இது என் ப்ரீ வெட்டிங் சாங். ஆமா, உன் ப்ரீ வெட்டிங் சாங்கை கம்போஸ் பண்ணது நான் தான். என் ஈவெண்ட் மேனேஜர் உங்க 2 பேர் ஃபோட்டோஸையும் கொடுத்து சாங் கம்போஸ் பண்ண சொன்னார். உன் ஃபோட்டோஸை பார்த்த உடனே அவன் என் கண்ணு முன்னாடி வந்தா. எவ்வளவு யோசிச்சாலும் ஞாபகம் வராத அந்த முகம் உன் ஃபோட்டோவை பார்த்த உடனே அந்த பொண்ணோட பேர் என்ன தெரியாது. உங்களுக்கு ஏன் பேரு தெரியும், ஆனா நீங்க காதலிச்ச பொண்ணோட பேரு தெரியாதா? ஏன் அப்படி? நிஜமாவே தெரியாதா?
என்னாச்சு? உங்க காதல் கதையை இடையிலேயே நிறுத்திட்டீங்க? நிறுத்தல, அங்கேயே நின்று போச்சு. வாட்? என்ன இப்படி பாக்குற? பாகுபலி சினிமால வர்ற தேவசேனா மாதிரி தெரியறனா? பயப்படாத, இது யாரையும் எரிக்கிறதுக்காக இல்லை. விஷாலி, கடைசி எனக்கு ஒரு சின்ன ஆசை, நிறைவேற்றுவியா? என்னன்னு சொல்லுங்க. உன்னை ஒரு வாட்டி சாரியில பார்க்கணும் போல இருக்கு. முடியாதுன்னு சொல்லிடாத ப்ளீஸ். ஓகே. என்ன அப்படி பாக்குறீங்க? நீங்க காதலிச்ச பொண்ணு உங்க ஞாபகத்துக்கு வராங்களா? வாட் ஹேப்பன்? என்னாச்சு உங்களுக்கு?
தெரிஞ்சுக்கணும் போல இருக்கு. நான் கிளம்புறதுக்கு முன்னாடி என் பேர் சொல்லிட்டு தான் போவேன். ஹலோ பிரதர், இந்த ட்ரிப்பு நீ பிளான் பண்ண மாதிரி இல்லை பிரதர். அவங்க 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ண மாதிரி இருக்கு. நீ அவளுக்காக வாங்கின சேலை அவ அவனுக்காக கட்டியிருக்கா. இப்ப புரியுது பிரதர், இந்த குழிய தோணுனதே உனக்காக தான். உன்னை இதுல புதைச்சிட்டு அவன் அவளை எடுத்துட்டு போக போறான். அதுதான் இப்ப நடக்க போகுது. தூக்கம் வருதா? ராத்திரி பூரா என்ன இப்படி பார்த்துட்டே இருக்க போறீங்களா? ஆமா, தினமும் என்னால பார்க்க முடியாதுல்ல. ஏன் இப்படி பண்றீங்க? தூக்கம் நல்லா வரும்னு தான். தாலாட்டம் சேர்த்து பாடுவீங்க போல இருக்கு. இப்படி பண்ணிக்கிட்டே பாடவா? குட் மார்னிங். நீ என் கூட இருந்த நொடிகளை என்னால் எப்பவும் மறக்கவே முடியாது. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங் ருஷாலி. Don't live in the darkness. Open the box and light up the darkness. என் பேரை கேட்டல்ல, அர்ஜுன். அர்ஜுன். அவன் போயிட்டான், எழுந்துரு. கரண், கரண், 1 செகண்ட். கரண், கரண் எழுந்துரு. பாத்த கரண், கரண் எழுந்துரு. இங்க இருந்து சீக்கிரம் எழுந்து போயிடலாம். வா கரண், மெதுவா எழுந்துரு. இப்படி உட்காரு. கரண், கரண் எழுந்துரு. கரண், are you okay? கரண், ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் வா.
கரண் கரண் தண்ணி என்ன வாட்டரா? I'll get it. வந்துட்டேன். எந்த வாட்டர் குடி. பாத்து மெதுவா. யார் அவன்? என்ன? யார் அவன்? எனக்கு தெரியாது. அவன் யாருன்னு தெரியாமலே அவ கூட சிரிச்சு பேசிட்டு இருந்தியா? அவன் யாருன்னே தெரியாமலே அவன் கூட வச்சுக்கிட்டியா நீ? அவன் யாருன்னு தெரியாமலே அவன் கூட ராத்திரி பூரா கரண், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். உன் அக்காவும் இப்படிதாண்டி பண்ணா, என் கையால நாய் மாதிரி செத்தாங்க. வைஷாலிய நீ கொன்னியா? எதுக்கு கரண்? எதுக்கு? வைஷாலிய ஏன் கொன்ன? சொல்லு கரண், வைஷாலிய ஏன் கொன்ன? சொல்லு. வை, ப்ளீஸ் சொல்லு. வைஷாலியை எதுக்குடா கொன்ன? வைஷாலிய உனக்கு எப்படா தெரியும்? வைஷாலியை எதுக்கு கொன்ன? அப்படின்னா நீ அவளுடைய லவ்வரா? இது எல்லாமே ட்ரிக் தானா? எதுக்கு கொன்னன்னு சொல்லுடா. வைஷாலியை எதுக்கு கொன்ன? உண்மையிலே நீதாடா கொன்ன அவளை? வைஷாலியை எதுக்காக கொன்ன? 8 வயசு இருக்கும்போது உன்னால தாண்டி அம்மா விட்டு பிரிச்ச. சொல்றேன், உன்னை கொல்றதுக்கு முன்னாடி நான் யாருன்னு சொல்றேன். என் பாஸ்ட், என்னோட பெயின் என்னன்னு உனக்கு தெரியணும். எனக்கு 8 வயசு இருக்கும்போது
என்னை தத்து எடுக்கிறதுக்காக ஒரு அப்பா அம்மா வந்தாங்க. அம்மா அப்பா எப்படி இருப்பாங்கன்னு தெரியாத ஒரு அனாதைனா. திடீர்னு அந்த கடவுளுக்கு என் மேல அன்பு பிறந்துருச்சு. எனக்காக அம்மா அப்பாவை அனுப்பி வச்சாரு. அந்த அம்மாவை பார்க்கும்போது தேவதை மாதிரி இருந்தாங்க. என்னை பக்கத்தில் அடிச்சு பாசமா பார்க்குறப்ப நான் அனாதை இல்லை, எனக்கும் அம்மா இருக்காங்கன்னு சந்தோஷப்பட்டேன். ரொம்ப சந்தோஷப்பட்ட அந்த ஆண்டவனுக்கே பிடிக்காத போல இருக்கு. திடீர்னு அந்த அம்மாவுக்கு ஃபோன் வந்தது. என்னாச்சுன்னு தெரியல. அம்மா மயக்கமாயிட்டாங்க. தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்காக நான் போயிருந்தேன். அதுக்குள்ள எங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டாங்க. அம்மாக்கு என்ன ஆச்சுன்ற யோசனை என்ன தூங்கவே விடல. அந்த அம்மா எனக்காக வருவாங்கன்னு நான் தினமும் எதிர்பார்த்து காத்திருந்தேன். நான் கொஞ்ச நாளாவே பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ சரியா சாப்பிட மாட்டேங்கிற, சரியா தூங்கவும் மாட்டேங்கிற. என்னப்பா ஆச்சு உனக்கு? எனக்கு அம்மா அப்பா வேணும் மாஸ்டர். ஒரு நாள் அப்பா கிட்ட இருந்து ஃபோன் வந்தது. போங்கப்பா போங்க, போய் படிங்க. ஹலோ நாராயண் சார், நான் சேகர் பேசுறேன். சேகர் சார், உங்க போனுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். சின்ன எப்படி இருக்கான்? உங்களை பத்தி தான் கேட்டுக்கிட்டே இருக்கிறான் சார். எப்ப பார்த்தாலும் அம்மாவுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறான். என் மச்சானோட ஃபேமிலி ஃபுல்லா ஒரு விபத்துல இறந்து போயிட்டாங்க சார். அன்னைக்கு என் வைஃப் மயங்கி விழுந்ததுக்கு காரணம் இதுதான் சார். அவங்களுக்கு இப்ப எப்படி இருக்கு? கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டே வரா சார். நாராயண் சார், நான் நேரா வந்து உங்களை பாக்குறேன். சின்ன பத்திரமா பாத்துக்கோங்க. அதெல்லாம் பாத்துக்கிறேன் சார், வச்சிடுறேன். சரி சார், சரி சரி. எங்க காமி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? காமிமா, வாவ், ரொம்ப நல்லா பண்ணிருக்க. Thank you. கலர்ஸ் ஃபில் பண்ணு. கலர்ஸ் எல்லா கலரையும் ஃபில் பண்ணனும். பண்ணு. மாமா, அப்படிதான். how is my drawing? வாவ், ஃபேண்டாஸ்டிக்கா இருக்குடா. ரொம்ப நல்லா வரைஞ்சிருக்க. Thank you mama. ரெண்டு இங்கப்பா. I fill the colors now. Good. ஜானகி, நாளைக்கு நம்ம ஊருக்கு போயிட்டு வரலாம். எதுக்காக? சின்னவ கூட்டிட்டு வரதுக்காக. என்ன ஜானகி, எதுவும் பேசாமே வந்துட்ட? சின்னவ அழைச்சிட்டு வரதுல எனக்கு விருப்பம் இல்ல சேகர். என்னம்மா சொல்ற? இப்ப என் தம்பி பசங்க அனாதைங்களாயிட்டாங்க. அவங்கள நம்ம வளர்க்கறது பத்தாதா? அது மட்டும் இல்ல, அவங்கள பாத்துக்கிற மாதிரி என்னால சின்னவ பாத்துக்க முடியாது சேகர். ஆனா அவங்க நம்மள அத்தை மாமான்னு தான் கூப்பிடுவாங்களே தவிர அம்மா அப்பான்னு கூப்பிட மாட்டாங்களே ஜானகி. பரவாயில்ல, நாளைக்கு அவங்க ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணிக்க போறவங்க நம்மள அம்மா அப்பான்னு கூப்பிடுவாங்கல்ல. ஜானகி, இனிமே இந்த விஷயத்துல என்ன கட்டாயப்படுத்தாதீங்க ப்ளீஸ். அன்னைக்கு எனக்காக அப்பா தான் வந்தாரே தவிர அம்மா வரல. என்ன காரணம்னு அப்பா விவரமா சொன்னாரு. அம்மாக்கு நெருக்கமாகணும்னா நான் நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகணும்னு சொன்னாரு. நல்லா படிக்கணும், நல்ல பிள்ளையா இருக்கணும். அப்பா என்ன அம்மாக்கு தெரியாம ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்து என்ன கரன் ஒரு புது பேர்ல அழைச்சாரு. 17 வருஷம் அம்மாக்கு நெருக்கமாகணும்ன்ற என்னோட நினைப்பு பைத்தியமாக்கிருச்சு. மைக்ரோசாஃப்ட் என்ன உயர்ந்தவனாக்குச்சு. அந்த வீட்டுல காலடி எடுத்து வைக்கணும்னா வைஷாலியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அப்பா சொன்னாரு. என் மாமா எல்லாத்தையும் சொன்னாரு. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களாமே, அப்படியா? மாமா பேச்சுக்கு நான் எப்பவும் மறு பேச்சு பேசினதில்ல. இப்ப கூட என்னால மறுக்க முடியாது. ஆனா நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். நான் ஒருத்தரை மனசார காதலிச்சேன். அவரை மறக்கிறது கஷ்டம்தான். இருந்தாலும் என் மாமாவுக்காக மறக்கிறதுக்கு நான் ட்ரை பண்றேன்.
இந்த விஷயத்துல உங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லைன்னா ஐ எம் ரெடி டு மேரி யூ. வைஷாலி வேற யாரையோ காதலிக்கிறான்ற விஷயம்னால தாங்க முடியல. அம்மா விட்டு பிரிஞ்சிருவேன்ற பையன் என்ன வேட்டையாடுச்சு. சாரி, உங்க மாமாவுக்காக உங்க காதலே தியாகம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. காதலை விட உயர்வானது இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. நீங்க உங்க காதலை தியாகம் பண்ண வேண்டாம். குட் லக். வைஷாலியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஜானகி அம்மாவுக்கு மகன் ஆகலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா மறுபடியும் அந்த கடவுள் சோதனை பண்ணான். வைஷாலி சாவுக்கு காரணமான ஜானகி அம்மாவுக்கு மகனா போறதா இருந்தா நான் தான் போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். வைஷாலியை கொன்னுட்டேன். அதுக்கப்புறம் வைஷாலி காணும்னு அப்பா மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. வருஷங்கள் ஓடிடுச்சு. எல்லாரும் வைஷாலியை மறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு மிச்சம் இருக்கிற கடைசி வாய்ப்பு லண்டன்ல படிச்சுட்டு இருக்க வைஷாலி மட்டும்தான். என்னக்கு நான் யோசிக்கிறேன், இன்னும் 1 monthல விஷாலியும் இங்கே வரா. அவகிட்ட நான் பேசுறேன். அவளை சம்மதிக்க வைக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது. யூ டோன்ட் வரி, வா. ஆனா அப்படிலாம் எதுவும் நடக்கல. லக்கியா விஷாலி என்னை கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டா. விஷாலியை என் உயிருக்கு மேல பாத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த ஆண்டவன் மறுபடியும் சோதனை பண்றான். இப்போ உங்க 2 பேரோட சாவுக்கும் காரணமாக போறான். செத்து போட மாவன.
அர்ஜுன் அர்ஜுன் எதுக்கு இங்க தனியா உட்காந்துருக்க? விஷாலி உன்கிட்ட பேசணுமா? உனக்கு ஏதோ கொரியர் கூட அனுப்பி வச்சிருக்கா. அர்ஜுன், நான் தான் பேசுறேன். என்னாச்சு, வைசாக் போயிட்டீங்களா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகணும்னு தோணலையா உங்களுக்கு? நீங்க இன்னும் வைஷாலிய மறக்கலல்ல? நீங்க அவளை காதலிச்சீங்க. அவ உங்களை காதலிச்சாலா இல்லையான்னு தெரியலன்னு சொன்னீங்க. எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு அர்ஜுன். தெரிஞ்சுக்கிட்டேன். அக்கா எழுதின டைரி கிடைச்சது. இந்த டைரியை படிச்சு பாருங்க. வைஷாலி உங்க கூட ஸ்பெண்ட் பண்ண ஒவ்வொரு நிமிஷத்தையும் டைரியில மார்க் பண்ணி வச்சிருக்கா. முதல் தடவை அந்த பிரிட்ஜுக்கு கீழே பசங்க கூட உங்களை பார்த்தப்ப உங்களுக்குள்ள இருந்த சமூக அக்கறையை அவ காதலிச்சா. உங்க அறிமுகத்தை ஒரு வரமா நினைச்சிருக்கா. உங்க கூட தான் வாழ்க்கைன்னு நினைச்சிருக்கா. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கடல் அளவுக்கு காதலை உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சிருக்கா. வைஷாலியோட காதல் ஒரு கடல் மாதிரி, அர்ஜுனோட காதல் ஆகாயம். இது ரெண்டும் என்னைக்கும் ஒண்ணு சேராதுன்னு அந்த சமயத்துல உங்களுக்கு தெரியலல்ல? கடல் மாதிரி இருக்க மனசுக்குள்ள நிறைய காயங்கள் இருக்கும். அந்த காயத்துக்கு பேர் தான் காதல். இங்க கரண் அம்மாவை லவ் பண்ணா, அர்ஜுன் பொண்ணை லவ் பண்ணா. அளவுக்கு மிஞ்சின காதல் மனுஷனை ராட்சசனா மாத்தின கதை தான் இந்த படத்தோட கதை. காதலிக்கலாம், ஆனா இன்னொருத்தர் உயிரெடுக்கிற காதல் வேண்டாம். பூவே பெண் பூவே பெண் வாசம் காற்றில் வீச என் மானம் முந்தன் மானம் கேட்கிறதே. ஓ சகியே சகியே என்னை தாக்கி போனாய், என் ஜீவன் உன்னை தேடுதே. ஓ பூவே பெண் பூவே வெண் பூக்கள் உந்தன் கண்கள் வெண்ணிலா வெளிச்சம் தோன்றிடுதே. ஓ சகியே சகியே இந்த மாயவலை தேகத்தின் வேகம் கூடுதே. அழகான மேகம் அசைந்தாடினாலே மனமெங்கும் மின்னல் மழை தூவுதே. பூவே பெண் பூவே பெண் வாசம் காற்றில் வீச என் மானம் முன்னல் மானம் கேட்கிறதே. ஓ சகியே சகியே என்னை தாக்கி போனாய், என் ஜீவன் உன்னை தேடுதே. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.